கண்களை மூடி நாம் சிந்திப்போம். பரலோகத்தில் உள்ள ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காய் நாங்கள் மறுபடியும் சமூகத்தில் நின்று செலுத்துகிறோம். படிக்க போகிற இந்த தேவ சத்தியத்தை எங்களுக்கு ஆண்டவர் நீர் வெளிப்படுத்துங்க. இந்த நாளிலும் பரிசுத்தமாய் என்னுடைய இருதய கரைகளை நிவர்த்தி செய்யும்படியான சத்தியங்களை நீர் எங்களுக்கு போதித்தருளை, ஊழிய கடமைகளை ஆண்டவர் நீர் எங்களுக்கு தெரியப்படுத்தி அதில் நாங்கள் செய்ய வேண்டிய பங்கு என்ன என்பதை ஆண்டவர் நீர் எங்களுக்கு இந்த நாளில் ஆவியானவர் நிமித்தமாய் எங்களோடு பேச வேண்டுமாய் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் என்பதை எல்லாம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் படித்துக் கொள்ளும்படியான பாடத்தின் தலைப்பு என்ன அப்படின்னா, ஃபவுண்ட் இன் ஈஜிப்ட், லாஸ்ட் இன் பாபிலோன். எகிப்தில் கண்டெடுக்கப்பட்டவர்கள் பாபிலோனில் காணாமல் போனார்கள் என்ற சத்தியத்தில் நாம் பாடத்தை படிக்க போகிறோம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். இங்கே யாக்கோபு தன்னுடைய குமாரர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறதுக்காக தன்னுடைய குமாரர்களை அழைக்கிறார். தன் குமாரரை அழைத்து நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 5வது வசனத்திலிருந்து தொடர்ந்து படிப்போம். 5லிருந்து 7வது வசனங்கள் வரை நாம் தொடர்ந்து அகங்காரத்தினாலே யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். யாக்கோபு தன்னுடைய குமாரர்களை அழைத்து அவங்களுக்கு கடைசி நாட்களில் அவர்களுக்கு நடக்க போகிற சம்பவத்தை நான் தெளிவுபடுத்தினேன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு. இங்க சிமியோனுக்கும் லேவிக்கும் யாக்கோபு அவர்களுடைய கடைசி காலத்துல நடக்கும் அப்படின்றத அங்க தெளிவுபடுத்துறாரு. சிமியோனுக்கும் லேவிக்கும் ஒரு வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறது. இங்க நம்ம மிக முக்கியமாய் நான் படிக்க போகிறது யார் அப்படின்னா, அந்த லேவி கோத்திரத்தை குறித்து தான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். லேவி கோத்திரத்திற்கு தன்னுடைய தகப்பனால கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னா சாபம், அப்படிதானே? யாக்கோபு சாபத்தை தான் சிமியோனுக்கும் லேவிக்கும் கொடுக்கிறார். மிக முக்கியமா லேவியை குறித்து நான் படிக்கும் பொழுது, யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இங்க யாக்கோபு சொல்லுகிறத நான் பார்க்கிறோம். இங்க ஒரு சாபம் தன்னுடைய தகப்பனால லேவி கோத்திரத்திற்கு கொடுக்கப்படுகிறது. தி கிராஸ் அண்ட் இட்ஸ் ஷேடோ அப்படின்ற ஒரு புத்தகத்துல ஸ்டீஃபன் என் ஆஸ்கல் அப்படின்றவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுறாரு. என்ன அப்படின்னா, லேவியர்களுடைய பணி, லேவியர்களுடைய ஊழியம் எவ்வாறாக செய்யப்பட்டதோ அதே போல இந்த கடைசி நாட்களில கிறிஸ்துவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை செய்யும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறார். லேவியர்களை குறித்து தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தைகளை நம்ம படிச்சோம் அப்படின்னா, அவர்கள் சாபத்திற்கு உட்பட்டவர்களாக இருந்தார்கள், அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள், தன்னுடைய தகப்பனால சபிக்கப்பட்ட ஜனம். ஆனா இங்க இந்த எழுத்தாளர் எழுதும் பொழுது, லேவியர்களுக்கு உடன்படிக்கையாய் ஏற்படுத்தப்பட்ட ஊழியத்தின் அழைப்பை போல கடைசி காலத்தில் இந்த சபையில் இருக்கிற நமக்கு அதே விதமான அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் லேவியர்களை போல உடன்படிக்கை ஊழியத்தில் பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர்கள் எழுதுறதை என பார்க்கிறோம். சாபமும் கொலையாளியும் தன் தகப்பனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை பெற்றுக் கொண்ட லேவி கடைசி காலத்தில் நாம் செய்ய வேண்டிய ஊழியத்திற்கு என்ன முன்மாதிரிய காண்பிக்கிறாங்க அப்படின்றதுதான் நம்ம இன்னைக்கு பாடமாய் படிக்க போகிறோம். என்னாகும் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். என்னாகும் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். லேவியர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். தன்னுடைய சொந்த தகப்பனால சாபத்திற்கு உட்பட்ட கோத்திரம், ஆண்டவர் சொல்றாரு லேவியர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். யாக்கோபு வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது,
தன்னுடைய பிள்ளைகளுக்கு கடைசி காலத்தில் நடக்க போகிறது என்ன என்பதை யாக்கோபு அங்க அறிவிக்கிறாரு. அப்பொழுது லேவியர்களை பார்த்து, இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், இவர்களுடைய கோபமோ உக்கிரமோ இவர்கள் மிகுந்த அபாத்திரவான்களாய் மாற்றி இருக்கிறது என்கிற சாபங்களை எல்லாம் விட்டிருக்கிற சமயத்துல இங்க ஆண்டவர் சொன்னாரு, லேவியர்கள் என்னுடையவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிற அழைப்பை என படிக்கிறோம். ஏன் கடவுள் லேவியர்களை தெரிந்து கொண்டார் அப்படின்றத துரிதமாக என்ன படிக்க போகிறோம். யாத்ரா 32ஆம் அதிகாரம், யாத்ரா 32ஆம் அதிகாரம் 23ல இருந்து நம்ம ஒரு சம்பவத்தை படிக்கிறோம். என்ன அப்படின்னா நம்ம நேரம் இல்லை, நான் சுருக்கமா இந்த சம்பவத்தை சொல்லிடுறேன். சுருக்கமா சொல்லிடுறேன். இந்த யாத்திரை 32ல 23ல இருந்து நம்ம படிச்சோம் அப்படின்னா, இவர்கள் எகிப்தில இருந்து வனாந்தரத்தின் பாதையில கானான் தேசத்திற்கு வழி நடத்தி போய் கொண்டிருக்கிற அந்த வேளையில ஒரே ஒரு வாக்கியத்தை மாத்திரம் நான் படிக்கிறேன். 23ல, இவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும். யார் உங்களை வழி நடத்தி கொண்டு போறது? இஸ்ரவேலர்களை வழி நடத்தி கொண்டு போறது யாரு? மோசே ஆரோன் வழி நடத்துறாங்க. யாருடைய மகிமையினால் வழி நடத்துகிறார்கள்? தேவனுடைய மகிமையினாலும் கட்டளையினாலும் அவர்கள் வழி நடத்தப்படுகிறார்கள். ஆனா அந்த ஜனங்கள் என்ன கேட்கிறாங்க பாருங்க, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எங்களுக்கு முன்னாடி நடத்தி கொண்டு போகிற, எங்களை வழி நடத்தி போகிற தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் அப்படின்னா எதின் அடிப்படையில் அதை சொல்றாங்கன்னா, இதுவரையும் எகிப்துல அவர்கள் எதை கண்டு எந்த பாவ கிரியைக்குள்ள மூழ்கி இருந்தார்களோ அதே சிந்தனைகள் மறுபடியும் அவங்களுக்கு என்ன செய்யுது, வெளியில வருது. எங்களுக்கு முன் செல்லுகிற தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், ஒரு சிலையை எங்களுக்கு முன்பதாய் உண்டு பண்ணி. மோசே போனாரு, ஆண்டவரோடு பேசிட்டு வரேன்னு போனார், அவர் என்ன செய்யல, வரல, அதனால எங்களுக்கு ஒரு சிலையை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்க ஆரோன் இடத்துல அவர்கள் தர்க்கம் செய்கிறத நான் பார்க்கிறோம். உடனடியாக என்ன நடக்குது, ஆரோன் அவங்க இடத்துல இருக்கிற பொண்ணு ஆபரணங்களை எல்லாம் வாங்கி அதை நெருப்புல போடுறாரு. உடனே ஒரு பொண்ணு கண்ணுக்குட்டி அங்க என்ன செய்யுது, வருது. அந்த கண்ணுக்குட்டி அவங்க வணங்குறதுக்காக அவங்க என்ன செய்யறாங்க, பிரயாசம் எடுக்கிறத நான் பார்க்கிறோம். இப்ப இத மோசே மலையில இருந்து தேவனோடு சஞ்சரித்து விட்டு அவர் இறங்கி வரும் பொழுது என்ன செய்யறார், நேரடியா இந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது மிகுந்த கோபத்திற்கு உள்ளாக மோசே வழி நடத்தப்படுகிறார். கோபத்திற்குள்ள போன மோசே உடனடி என்ன செய்யறார் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, 26வது வசனத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். படி, பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார், அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். உடனடியாக மோசே முதல்ல கேட்கிற கேள்வி, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் தன்னை நடத்தி கொண்டு வந்த தேவன் யார் என்பதை மறந்து ஒரு சிலையை வடிவமைச்சு பொன் கண்ணுக்குட்டியை உருவாக்கி அதை வணங்கணும்னு போகிற சமயத்துல மோசே அதை பார்த்துட்டு கேட்கிற கேள்வியில, அப்ப லேவியர்கள் அதுக்குள்ள என்ன செய்யல, உடன்படல. அப்படித்தானே? கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் அப்படின்ற கேள்விக்கு உடனடியாக லேவியர்களால முன்வர முடிஞ்சது. அப்படின்னா இந்த சிலையை செய்யணும், சிலையை வணங்கணும் அப்படின்ற கோட்பாட்டுக்குள்ள யார் உள்ள நுழையல, லேவியர்கள் உள்ள நுழையல. அவங்களுடைய இருதயங்கள் அதற்கு ஒப்பு கொடுக்கல. அதனாலதான் மோசே கேட்ட மாத்திரத்துல, மோசே கர்த்தருடைய பட்சத்தில் யார் இருக்கிறீர்கள் என்று கேட்ட மாத்திரத்துல உடனடியா லேவி கோத்திரம் என்ன செய்யுது, எல்லாரும் முன்னின்று மோசேக்கு பக்கத்துல நிக்கிறாங்க. உடனே மோசே என்ன செய்யறாரு, கட்டளை கொடுத்து அவங்க எல்லாரையும் கொள்ள சொல்றாரு. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல வீழ்த்தி போறாங்க. லேவியர்களை கர்த்தர் தெரிந்து கொள்வதற்கான மிக முக்கியமான ஒரு சம்பவம் இந்த சம்பவம். ஏன் ஆண்டவர் லேவியர்களை தெரிந்து கொண்டார் அப்படின்னா, அவர்கள் தகப்பனிடத்துல சாபத்தை பெற்றவர்களாக இருந்தாலும் தேவன் மீது நம்பிக்கை வைத்து பிற தெய்வங்களை வழிபடாமல் பிற மார்க்கத்தினுடைய சிலை வழிபாடுகளுக்கு தங்களை உட்படுத்திக் கொள்ளாம கர்த்தர் ஒருவரே என்கிற கோட்பாட்டில் அவங்க என்ன செய்யறாங்க, உறுதியா நிலை நிற்கிறாங்க. மோசே தேவனால் நியமிக்கப்பட்ட என்னை வழிநடத்துகிற ஆசாரியனாய் தேவன் நியமித்திருக்கிறார் என்பதில் மிகுந்த உறுதி உள்ளவர்களாக இருந்தபடினால மோசே கேட்ட உடனே திரும்ப என்ன செய்யறாங்க, மோசே கிட்ட இவங்க வர்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர்களை தேவன் தெரிந்து கொண்டதற்கான மிக முக்கியமான 2 காரியம் என்ன அப்படின்னா, முதல்ல காட் ஃபவுண்ட் them faithful, அவர்களை தேவன் விசுவாசம் உள்ளவர்களாய் தெரிந்து கொண்டார். கர்த்தர் மீது வைக்கிற விசுவாசத்துல உண்மை உள்ளவர்களாய் அவர்களை தெரிந்து கொண்டார். 2வது, அவர்களுடைய வேலையில உடனடி கீழ்ப்படிதல் காணப்பட்டது. முதல்ல அவங்க உண்மை உள்ளவரா இருந்தாங்க, விசுவாசம் உள்ளவர்களா இருந்தாங்க. 2வது, சொன்ன வேலைக்கு உடனடியாக என்ன செய்றாங்க, கட்டளைக்கு உடனடியாக கீழ்ப்படிந்தாங்க. மோசே அழைக்கிறாரு, போறாங்க. மோசே அடுத்து அவங்களை கொள்ள சொல்றாரு, உடனடியாக என்ன செய்றாங்க, அதை செய்றாங்க. உடனடியான கீழ்ப்படிதல் அங்க லேவியர் இடத்துல காணப்பட்டது. இதுவே தங்களுடைய சாபங்களை
ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொள்வதற்கு லேவியர்களால் செய்யப்பட்ட முதலாவது முக்கியமான ஒரு வேலை. தகப்பனால் கிடைக்கப்பட்ட சாபத்தை இந்த சம்பவத்து நிமித்தமாய் தேவனால் ஆசீர்வாதமாக என்ன செய்றாங்க, அவர்கள் மாற்றிக் கொள்ளுகிறார்கள். என்னாகும் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. என்னாகும் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். யாக்கோபு தன்னுடைய குமாரர்களுக்கு கொடுத்த சாபம் என்ன அப்படின்னு நம்ம படிச்சோம் அப்படின்னா 2 சாபத்தை கொடுக்கிறார். முதல்ல யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன் அப்படின்னு 2 சாபங்களை கொடுக்கிறார். இதில் முதல் சாபம் எப்படி ஆசீர்வாதமா மாறுது அப்படின்னா இந்த வசனத்துல நம்ம படிக்கிறோம். முதல் சாபம் யாக்கோபிலே அவர்களை பிரியவும். யாக்கோபு கோத்திரத்துல இவங்க மாத்திரம் என்ன செய்வாங்க, பிரிஞ்சிருவாங்க அப்படின்றதுதான் தகப்பன் கொடுத்த சாபம். எப்படி ஆசீர்வாதமாய் மாறுது அப்படின்னா, நீ இஸ்ரவேல் சந்ததியார்களில் என்று லேவியரை பிரித்தெடுத்து அவர்களை சுத்திகரிப்பாயாக. யாக்கோபு சொல்றாரு, இந்த யாக்கோபு கோத்திரத்துல இருந்து லேவி மாத்திரம் என்ன செய்யறோம், சபிக்கப்பட்டு போய்விடும் அப்படின்றாரு. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு, அதே மாதிரி பிரித்தெடுக்கிறார். ஆனா எப்படி பிரித்தெடுக்கிறார், அவர்களை பரிசுத்தமாய் சுத்திகரிக்கிறார் அப்படின்றத என்ன படிக்கிறோம். இது முதல் சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமா மாத்துறாரு. 2வது என்ன அப்படின்றத நம்ம படிச்சோம்னா என்னாகும் 35 7 8வது வசனங்களை நான் படிப்போம். போதும். அதே மாதிரி யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன் அப்படின்ற 2வது சாபத்திற்கு ஆண்டவர் 2வதா ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு. அவர்கள் பிரிக்கப்படவில்லை, ஆண்டவர் அவங்களை பிரித்து வேறு இடத்துல என்ன செய்தார், they have not separated, they have set apart அப்படின்னு சொல்லி அம்மா எழுதுறாங்க. அவர்கள் பிரிக்கப்படவில்லை, அவர்கள் பிரித்து சாபத்துக்கு உட்பட்டவர்களாய் போய்விடல, அவர்களை ஆண்டவர் சுத்திகரிப்பதற்காக தனியா என்ன செய்தார், பிரித்து வைத்தார். அவர்கள் யாக்கோபிலே சிதறவும் யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன் என்கிற தகப்பனுடைய சாபத்திற்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறத நம்ம படிக்கிறோம். பிரித்தெடுத்த லேவியரின் புதிய ஸ்தானங்கள் என்ன அப்படின்றத ஒரு சில வசனங்கள்ல துரிதமாய் நம்ம படிக்க போகிறோம். என்னாகும் 18ஆம் அதிகாரம் 6வது வசனம். என்னாகும் 18:6. சீக்கிரமா எடுத்து வாசம். ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்ய எப்படிப்பட்ட ஸ்தானத்துல இருந்து லேவியர்கள் எவ்வளவெல்லாம் உயர்த்தப்படுகிறாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா படிச்சோம் அப்படின்னா, சாபத்திற்கு உட்பட்ட லேவியர்கள் பின்பு தேவனுடைய விசுவாசிகளாக தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்துல பணிவிடைக்காரர்களாய் என்ன செய்யறாங்க, நியமிக்கப்படுகிறார்கள். சாபத்தை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி அவருடைய ஆசரிப்பு கூடாரத்துல மகிமை பொருந்தின அவருடைய ஸ்தலத்துல பணிவிடைக்காரர்களாய் அவர்கள் நிலைநிறுத்தப்படுகிறார்கள். அடுத்து என்னாகும் 8ஆம் அதிகாரம் என்னாகும் 8, 10, 11வது வசனத்தை நம்ம வாசிப்போம். லேவியர் கர்த்தருக்குரிய பணிவிடை செய்யும் பொருட்டு இஸ்ரவேல் புத்திரரின் காணிக்கையாக கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டப்படும் காணிக்கையாக நிறுத்த கடவன். முதல்ல ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடைக்காரனாய் படிக்கிறோம். அடுத்து இவர்கள் அசைவாட்டப்படும் இஸ்ரவேலின் காணிக்கைகளாக தேவன் உயர்த்துகிறார். என்னாகும் 4ஆம் அதிகாரம் என்னாகும் 4, 18 இருந்து 20. அவர்கள் மகா பரிசுத்தமானவைகளை கிட்டுகையில் சாகாமல் உயிரோடு இருக்கும்படிக்கு நீங்கள் அவர்களுக்காக செய்ய வேண்டியது முதல்ல ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடைக்காரர்களாய் அசைவாட்டப்படும் காணிக்கைகளாய், அடுத்து பரிசுத்தமானதை சுமக்க அவங்க என்ன செய்தாங்க, நியமிக்கப்பட்டார்கள். உடன்படிக்கையை பற்றிய சுமக்கிற வேலை ஆண்டவர் என்ன செய்தார், அவங்களுக்கு கொடுத்தார். பரிசுத்தமானதை சுமக்க அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். எப்படி இருந்த ஸ்தானத்திலிருந்து அவர்கள் எப்படி எல்லாம் உயர்த்தப்படுகிறார்கள். 1 நாளாகும் 23ஆம் அதிகாரம்
நேரம் குறைவா இருக்கிறதுனால வசனம் கொஞ்சம் துரிதமா நம்ம படிச்சுட்டு கடந்து போவோம். 1 நாளாகவும் 23 28 இருந்து 32 வரை வாசம். சமூக தப்பங்களையும் போஜன பள்ளிக்கு மெல்லிய மாவையும் புளிப்பில்லாத அதிரசங்களையும் சட்டிகளிலே செய்கிறதையும் சுடுகிறதையும் திட்டமான சகல நிறையையும் அளவையும் விசாரிப்பதும் சரி போதும். அந்த படி நீங்க வசனம் 32 வரையும் படிச்சு பாத்தீங்க அப்படின்னா அவங்க இருந்த ஸ்தானத்திலிருந்து இப்ப எப்படி மாறிட்டாங்க அப்படின்னா சமூக தப்பங்களை செய்வதற்கும் தேவனுடைய ஆராதனை கூட்டத்துல தேவனுடைய ஆசிரியப்பு கூடாரத்துல பாடல்களை பாடுகிறவர்களாயும் தேவனை துதிக்கிறவர்களாயும் தசம பாகத்தை வசூலிக்கிறவர்களாயும் இன்னும் ஆராதனையில அந்த ஆசிரியப்பு கூடாரத்துல பரிசுத்தமான எல்லா நிகழ்வுகளையும் செய்வதற்காக அவங்க என்ன செய்தாங்க, நியமிக்கப்படுகிறார்கள். ஆயினும் ஆசாரியனுக்கு ஒற்ற ஒரு ஸ்தானத்துல அல்ல, ஆசாரியனுக்கு அடுத்த ஸ்தானத்துல லேவியர்கள் என்ன செய்யறாங்க, நியமிக்கப்படுகிறாங்க. முதல் ஸ்தானத்துல ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படியாய் ஆரோனையும் அவருடைய குமாரர்களையும் தேவன் என்ன செய்யறார், தெரிந்து கொள்கிறார். அதற்கு அடுத்த பரிசுத்தமான ஊழியத்தை செய்யும்படியான ஸ்தானத்துல இந்த லேவி கோத்திரம் தெரிந்து கொள்ளப்பட்டதை நாம இங்க படிக்கிறோம். இவர்கள் என்ன நமக்கு மாதிரியாய் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்றத 2 பாயிண்ட் அந்த ஸ்டீஃபன் என் ஆஸ்கல் அப்படின்றவருடைய புஸ்தகத்துல கிராஸ் அண்ட் ஷேடோ அப்படின்ற புஸ்தகத்துல நம்ம படிக்கிறோம். 2 முக்கியமான பாயிண்ட். முதல்ல என்ன அப்படின்னா, the Levites served under the priest in the court of the sanctuary. அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துல ஆசாரியனுடைய கட்டளைக்கு உகந்த ஒரு பணியை அவங்க செய்தாங்க. முதல்ல என்ன அப்படின்னா, கட்டளைக்கு கீழ்ப்படுகிற வேலை. அதுதான் லேவியரிடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது பாடம். அதை நம்ம எங்க படிக்கிறோம்னா மத்தேயு 28:19-20 வசனத்துல தேவன் அவருடைய விசுவாசிகளாகிய சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய விசுவாச ஜனக்கூட்டமாகிய நம் அனைவருக்கும் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அழைப்பின் சத்தம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும். முதல் அவங்க இடத்துல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, கட்டளையிட்டதை அவங்க என்ன செய்தாங்க, கீழ்ப்படிந்தாங்க. ஆசாரியர்கள் என்ன சொல்றாங்களோ அதை லேவியர்கள் செய்தாங்க. லேவியர்களுடைய இந்த பழைய ஏற்பாட்டு சம்பவத்துல எகிப்துல இருந்து நடந்து வந்த பிரயாணங்களை நம்ம அப்படியே நம்ம படிச்சோம் அப்படின்னா, முழுமையா படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த இடத்திலும் லேவியர்கள் மாற்று கருத்துகளையோ கர்த்தருக்கு விரோதமான செய்கைகளிலோ தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவே இல்லை. அவங்க முழுக்க கர்த்தருடைய வேலைக்காரர்களா மாத்திரம் இருந்தாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை செய்வாங்க. அவ்வளவுதான் அவங்களுடைய வேலையாக இருந்தது. சொன்ன கட்டளை என்னவோ அதற்கு கீழ்ப்படுகிற வேலைதான் லேவியர்களுடைய வேலை. இது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது முக்கியமான ஒரு பாடம். 2வது, அவர்கள் உபதேசிக்கிறவர்களாய் இருந்தார்கள். they were teachers in Israel. 2 நாளாகமம் 35:3 2 நாளாகமம் 35ஆம் அதிகாரம் 3வது வசனம். சரி, இஸ்ரவேலை எல்லாம் உபதேசிக்கிறவர்களுக்கும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுமாகிய லேவியர். 2 ஸ்தானம். உபதேசிக்கிறவர்கள், பரிசுத்தவான்கள். 2 முக்கியமான ஒரு ஸ்தானம். இந்த ஸ்தானத்தின் அடிப்படையில தான் தேவன் நம்மளை என்ன செய்றார், ஊழியத்துல அழைக்கிறார். உன்னை உபதேசிக்கும்படியாக அழைக்கிறார். நான் உபதேசிக்கும் ஸ்தானத்துல என்னை நான் ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் ஆண்டவருடைய பரிசுத்தனாய் என்ன செய்றார், மாற்றுகிறார். பரிசுத்த ஊழியத்தை செய்யும்படியான பரிசுத்த ஜாதியாய் பரிசுத்த கோத்திரமாய் என்னை தேவன் தெரிந்து கொள்கிறார். 2 முக்கியமானது. ஒண்ணு, கட்டளைக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர் எனக்கு என்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரோ அதற்கு கண்மூடித்தனமான ஒரு கீழ்ப்படிதல் லேவியர்களை கூட நமக்கு அவசியம். 2வது, அந்த கட்டளைகள் என்னை ஊழியத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறது. நான் என்னத்தை கற்றுக்கொண்டனோ அது பிறருக்கு என்ன செய்யணும், உபதேசமாய் போதிக்கணும். பிரமாணங்கள் எனக்கு வாழ்க்கை நெறிமுறைகளை, வாழ்க்கையின் ஒழுக்கங்களை, பரலோகத்தின் பாதைகளை எனக்கு கற்பித்துக் கொடுத்திருக்கிறது அப்படின்னா அந்த உபதேசங்களை தெரியாதவர்களுக்கு நான் என்ன செய்யணும், போதிக்கணும். அதுக்குதான் எனக்கு ஆண்டவரை கொடுத்திருக்கிறார். இந்த லேவியரிடத்துல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 2 முக்கியமான பாடம். கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். எகிப்தில் கண்டெடுக்கப்பட்ட இந்த லேவியர்கள் இதே மாதிரி இவங்க மறுபடியும் எங்க அடிமையா போறாங்க, எகிப்தில் அடிமையா இருக்கிறாங்க. அவங்க அங்கிருந்து மீட்டெடுக்கப்பட்டு கானான் தேசத்துக்குள் வழி நடத்தப்படுகிறாங்க. மறுபடியும் எங்க அடிமையா போறாங்க, பாபிலோனுக்கு என்ன செய்யறாங்க, அடிமையா போறாங்க.
எகிப்துல மிக முக்கியமான ஒரு ஹைலைட்டா நம்ம பார்க்கக்கூடிய கோத்திரம் இந்த லேவி கோத்திரம், அப்படிதானே? மீத கோத்திரத்தை குறித்தெல்லாம் நம்ம ரொம்ப அதிகமா பார்க்கல. லேவி கோத்திரத்தை ஆசரிப்பு கூடாத ஸ்தானத்துல மிக முக்கியமான மேன்மையான பரிசுத்தமான ஒரு ஸ்தானத்துல நம்ம படிக்கிறோம். பாபிலோனில அடிமைகளாக இருந்த ஜனங்கள் பாபிலோனிலிருந்து ரட்சிப்பை அடைந்து மறுபடியும் இஸ்ரவேலுக்கு திரும்பி தேவனுடைய ஆலயத்தை கட்டணும் அப்படின்ற அழைப்பை கேட்ட பொழுது நம்ம எங்கேயுமே லேவி கோத்திரத்தை பார்த்து என்ன செய்யல, இந்த மாதிரி பார்க்கல, படிக்கல. எஸ்ராவை குறித்து நம்ம படிக்கிறோம், நெகேமியாவை குறித்து நம்ம படிக்கிறோம். இவர்கள் மூலியமாய் வழிநடத்தப்படுகிற இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து படிக்கிறோமே தவிர இந்த லேவி கோத்திரம் மிக முக்கியமான ஆசிரியப்பு கூடாத பணிகளை ஈடுபட வேண்டிய இந்த கோத்திரம் அங்க காணும். அங்க அவங்க என்ன செய்யல, காணப்படல, அவங்கள கண்டெடுக்கவும் முடியல. படிக்கிறோம் பாருங்க, எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசி. எஸ்ரா 8:15. இவர்களை நான் அகாவுக்கு ஓடுகிற நதி அண்டையிலே கூட்டிக் கொண்டு போனேன். அங்கே 3 நாள் தங்கி இருந்தோம். நான் ஜனங்களையும் ஆசாரியரையும் பார்வையிடும் போது லேவியின் புத்திரரில் ஒருவரையும் அங்கே காணவில்லை. எகிப்திலிருந்து அடிமையாயிருந்த ஜனங்கள் இஸ்ரவேலுக்கு கானான் தேசத்துக்கு வழிநடத்தி கொண்டு போகிற பாதையில லேவியர்கள் மிக முக்கியமான ஒரு ஸ்தானத்துல நிலைநிறுத்தப்படுகிறாங்க. ஆண்டவர் அவங்களை சபிக்கப்பட்டவங்களா இருந்த இடத்துல இருந்து ஆண்டவர் அவங்களை உயர்த்தி 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 ஆசரிப்பு கூடாரத்தில் மகிமை பொருந்தின ஊழியத்தை செய்யும்படியாய் லேவியர்களை தெரிந்து கொண்டார். இந்த லேவியர்கள் எவ்வளவு ஆழமாய் தேவனுடைய பற்றுதல் இருந்திருக்கிறாங்க, எவ்வளவு ஆழமாய் அந்நிய மார்க்கத்தினுடைய போதனைகளையும் அவங்களுடைய கலாச்சாரங்களையும் வெறுத்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம படிக்க முடியும். எகிப்துல அவங்களுக்கு அந்த அந்நிய மார்க்கத்தினுடைய கலாச்சாரங்கள் சுத்தமா ஒத்து போல, அவங்க அதுக்கு விருப்பப்படலை அப்படின்றது அது நமக்கு தெளிவாக புரியுது. ஆனா இங்க பாபிலோன்ல இருந்து படிக்கும் பொழுது பாபிலோன்ல இருந்து ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறாரு, இஸ்ரவேலின் ஆலயத்தை திரும்ப எடுத்து கட்டுவதற்கான காலம் வந்து விட்டது அப்படின்னு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். இஸ்ரா அதற்கான துரிதமான முயற்சிகளை எல்லாம் எடுத்து அங்கிருந்து மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு மறுபடியும் நம்ம சொந்த தேசத்துக்கு போகணும் அப்படின்னு பிரயாசம் எடுத்து ராஜாக்களோட பேசுறாரு, அதிபதிகளோட பேசுறாரு. அவங்களிடத்துல இருக்கிற பொக்கிஷங்களை எல்லாம் என்ன செய்றாங்க, எஸ்ராவின் இடத்துல கொடுத்து அனுப்புறாங்க. ஆலயத்தை கட்டுறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையுமே என்ன செய்றாங்க, கொடுத்து அனுப்புறாங்க. ஒரு குறைவுகளும் இல்லை, அவங்களுக்கு எல்லாமே கொடுக்கப்படுகிறது. எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி அவங்க தேசத்துல இருந்து வெளியில வந்து உட்கார்ந்து எஸ்ரா அந்த ஆசாரியர்களையும் இஸ்ரவேல் புத்திரர்களையும் பார்க்கும் பொழுது அதுல ஒரு லேவியரும் இல்லை. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் நீ எந்த ஸ்தானத்துல இருந்து, எப்படிப்பட்ட குழியிலிருந்து, எப்படிப்பட்ட தீங்கின் கசப்பின் கரைகளிலிருந்து ஆண்டவர் என்ன மேன்மையான ஸ்தானத்தில் உயர்த்தி வைத்திருக்கிற பொழுது அவருடைய கடைசி அழைப்பு தொலைக்கப்படும் பொழுது நான் எங்க இருக்கிறேன் அப்படின்றது எனக்கு தெரியல. இஸ்ரா தேடும் போது லேவியர்களை காணும். ஆண்டவர் அவருடைய வருகையின் பொழுது உலக ஜனத்தின் கூட்டத்தின் மத்தியில மீதமான சபை விசுவாசிகள் எங்க தேடுனா நம்மள அங்க இருப்போமா இல்லையா, ஆண்டவர் நம்மளை தேடுவாரா, இல்ல நாம அதற்கு உகந்தவர்களாய் அந்த அந்த பரலோக ஸ்தானத்துல நிலைநிற்போமா என்கிற கேள்விகள் எல்லாம் இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி. ப்ராஃபட்ஸ் அண்ட் கிங்ஸ், தீர்க்கதரிசிகள் மற்றும் ராஜாக்கள் அப்படின்ற புத்தகத்துல எழுதுறாங்க, அடிமைத்தனத்தின் போதும் அதற்கு பின்னும் அவர்களுக்கு அநேக சலுகைகள் அனுமதிக்கப்பட்டிருந்தன. சாபத்திலிருந்து அவர்களை மீட்டெடுத்திருக்கிறார் அப்படின்னா அது தேவனுடைய சலுகைகள், தேவன் அவங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், தேவன் எடுத்த மீட்பு. அது சொந்த பலத்தினால் உண்டானதல்ல, அது தேவனுடைய ஆவியினால் அவர்கள் பெற்றுக்கொண்ட மீட்பு. அந்த மீட்பு நிமித்தமாய் அவர்கள் சலுகைகளை பெற்றுக்கொண்டு மேன்மையான ஸ்தானத்தில் அமர்த்தப்பட்டிருந்தார்கள். ஜெப ஆலயங்கள் கட்டப்பட்டு அவைகளில் ஆசாரியர்கள் ஆராதனை செய்வதை நடத்தி இருந்து மக்களுக்கு உபதேசம் செய்திருந்தனர். எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிடாரு. லேவியர்களுக்கு கிடைச்ச அந்த பாக்கியம் மீத இருக்கிற கோத்திரத்தாருக்கோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ அப்படி எளிமையா என்ன செய்திடல, கிடைச்சலானா லேவி கோத்திரத்துக்கு அது கிடைத்தது. இவர்கள் கட்டளையாய் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை கீழ்ப்படிந்து அதை உபதேசிக்கும் ஸ்தானத்தில் அவர்கள் இருந்தார்கள் அப்படின்றத என்ன படிக்கிறோம். அதனாலதான் எஸ்ராவுக்கு லேவி கோத்திரம் இல்லாம உள்ள போறதுக்கு மனசு இல்லை. அதனால இந்த எஸ்ரா என்ன செய்யறாரு அப்படின்னா 8ஆம் அதிகாரம் 16ல இருந்து தொடர்ந்து வாசி.
ம் 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 சரி, 20வது வசனம் வாசி. 20வது வசனம். ம் ம் இஸ்ரா எல்லாருடைய பெயரையும் குறிப்பிட்டுக்கிட்டே வரும் பொழுதுதான் இங்க லேவி கோத்திரத்துல யாருமே இல்லை அப்படின்றத அவர் பார்க்கிறாரு. பார்த்துட்டு தன்னோடு இருந்த மூப்பர்களையும் தன்னோடு இருந்த ஸ்தானத்தில் உயர்ந்தவர்களையும் அவர் என்ன செய்றார் அப்படின்னா மறுபடியும் அனுப்பி விட்டு லேவி கோத்திரத்தின் ஜனங்களுக்கு கடைசி அழைப்பை கொடுத்து அவர்களை கொண்டு வாருங்கள் என்று கொடுத்த அந்த கடைசி அழைப்புல தான் லேவியர்கள் மனமாறி கடைசியில தயங்கி நின்றிருந்தவர்களில் சிலர் திரும்புவதற்கான இறுதி முடிவை எடுத்தார்கள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அந்த வேண்டுகோளுக்கு செவிசாய்க்கப்பட்டு தயங்கி நின்றுட்டு இருந்த ஸ்தானத்திலிருந்து அப்பொழுதுதான் அவர்கள் திரும்பி வருவதற்கான முடிவை எடுக்கிறாங்க. முதல் அழைப்பு வரும் பொழுது அவங்க அதை என்ன செய்யல. அவர்களுக்கு 2 முறையான அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் ஒவ்வொரு அழைப்பாய் வேதத்தை படிக்கும் போதும் பிரசங்கத்தை கேட்கும் போதும் தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய அழைப்பு வரும் பொழுது ஒரே ஒரு அழைப்பு தான். அவருடைய வருகை வரும் பொழுது ஒரே ஒரு அழைப்பு தான். அந்த ஒரு அழைப்பின் சத்தத்தை கேட்டு நாம் நம்முடைய காதுகளை திருப்பி நம்முடைய நடைகளை ஆண்டவருக்கு நேராய் திருப்பி அவருக்கு உட்பட்ட பாத்திரவான்களாய் நாம் மாறல அப்படின்னா பாபிலோனுக்குள்ளே ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார், விட்டுட்டு போயிடுவார். அதான் நம்ம வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்துல என்ன படிக்கிறோம். தூதன் மிகுந்த பலத்த சத்தமிட்டு என்ன அறிக்கை கொடுக்கிறாரு, மகா பாபிலோன் விழுந்தது அப்படின்னு அறிக்கையை கொடுக்கறத நான் பார்க்கிறோம். மிக முக்கியமான கடைசி காலத்தில் நாம அறிக்கை செய்ய வேண்டிய 4ஆம் தூதனுடைய தூது அந்த பாபிலோன்ல இருந்து வெளியில வா அப்படின்றதான் தேவன் கொடுக்கிறாரு. ஆனா இந்த லேவி கோத்திரம் எல்லாம் எங்க இருந்தாங்க, பாபிலோனுக்கு உள்ள. ஏன் அவங்க உள்ள இருந்தாங்க அப்படின்னா நிறைய காரணங்கள். லேவி கோத்திரம் மாத்திரமல்ல, லேவி கோத்திரத்தை போல நிறைய சிறுவர்களும் அங்க என்ன செய்தாங்க, பாபிலோனுக்குள்ளேயே உள்ள இருந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த பண்பாடும் அந்த கலாச்சாரங்களும் இன்னும் அவர்களுடைய மேட்டிமைகளும் பெருமைகளும் எல்லாம் இவங்களுக்குள்ள என்ன செய்திருச்சு, ஊறி போச்சு. அங்க அத்தனை ஆண்டு இருந்ததுனால உள்ளே பெண் கொடுத்து பெண் எடுத்து அவங்க எல்லாம் என்ன செய்துட்டாங்க, உள்ளே கலந்துட்டாங்க. அதனால அவங்க இடத்துல அங்க இருந்து வெளியில வர்றதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களோடு சம்பந்தம் கலந்தபடினாலதான் வனாந்தரத்தின் பாதையில அவ்வளவு போராட்டம். அவங்க இஸ்ரவேலர்கள் எகிப்தியர்களோடு ஒன்று சேர்ந்ததுனால அந்த யாத்திரையில அவர்கள் வழிநடத்தப்பட்ட அந்த யாத்திரையில எகிப்தியர்களும் கூட வந்ததுனாலதான் முறுமுறுப்புகள் என்ன செய்யுது, அதிகமாகுது. இந்த முறுமுறுப்புகளின் அதிகமாகிறதுல வாதைகளும் அதிகமாகிறது, நிறைய பேர் மாண்டும் போறாங்க. அதே போலதான் இங்க பாபிலோன்ல இருந்து வெளியில வரணும்னு அழைப்பு கேட்கும் பொழுதும் அங்க இருக்கிற அந்த அந்நிய மார்க்கமும் பிணைக்கப்பட்டபடினால இவங்களால முழு மனசா கடவுள்கிட்ட என்ன செய்ய முடியல, திரும்ப முடியல. அதனாலதான் ஆண்டவர் நம்மளை என்ன அழைப்பு கொடுக்குறாருன்னா, பாபிலோன்ல இருந்து வெளியில வந்துரு. அவங்களோட நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா அங்க இருந்து என்ன செய்ய முடியாது, வர முடியாது. நிறைய பிரச்சனைகள், நிறைய தடைகள் இருக்கும். வெளியில வர்ற வரையும் நமக்கு நிறைய போராட்டங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா தயங்கி நிக்கிற அந்த வேளையில கடைசி தீர்மானமாய் அந்த இறுதி முடிவை நான் எடுத்து ஆக வேண்டும். ஒரு சின்ன ஒரு பேராகிராஃபா ஒரு கவிதை நடையா ஒரு பாயிண்ட் நான் படிக்கிறேன். சாபத்திலிருந்து தெரிந்தெடுத்து பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த ஸ்தல ஊழியத்தில் உமதடியானாக்கி இணங்காதவனை இஸ்ரவேலிலே முதற் பேரானவனாக்கி முன்னின்று ஊழியத்தை நடத்து என்று முன்னணியில் கிடத்தப்பட்ட லேவியனே, அடிமையாய் போன அருவருப்பின் தேசத்திலே ஆழத்தில் அயர்ந்த நித்திரையோ, கூப்பிட கேட்க திறக்காத செவிகள் குப்பை உலகத்தின் கரைகளாலும் மாமிச சயனிப்பினாலும் பொன் பெண் மண் என்ற மாமிச இச்சையாலும் அடைக்கப்பட்டு போனதோ, அருவருப்புகள் கூட அழகாய் தெரிகிறதோ, வா வெளியே வா, பாபிலோனின் அருவருப்பிலிருந்து வெளியே வா, நான் பலனோடு வரும்போது என்னிடம் வருவதற்கு பலனற்று போய்விடாதே அப்படின்னு ஒரு இந்த நடைகளை எழுதுறதுக்கு தேவன் கிருபை செய்தார். ஆண்டவர் அவருடைய பலனோடு
நாம் செய்கைக்கு தக்க பலனோடு வரும் பொழுது நாம் பலனற்று போகாதபடி தேவனுடைய அழைப்புல மிகுந்த எச்சரிக்கை உள்ளவர்களாய், செவிகளை எப்பொழுதும் திறந்தவர்களாய் நாம காத்திருக்கணும். அதான் ஏசாயா 1:18 நான் படிச்சோம். ஏசாயா 1:18 வாசி. உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போலாகும். லேவியர்கள் அவங்க எவ்வளவு தூரத்துக்கு உள்ள பாபிலோனுக்குள்ள அந்த அருவருப்புகளோட தங்களை இணைக்கப்பட்டவர்களாக இருந்திருந்தாலும் ஆண்டவருடைய கடைசி அழைப்பின் சத்தத்தை கேட்டு அவர்கள் வரும் பொழுது தேவன் அவங்களை நிராகரிக்கிறார். அவர்களை தேவன் என்ன செய்றார்? ஏற்றுக்கொள்கிறார். இஸ்ரவேலின் ஆலயத்தை எடுப்பித்து கட்டும்படியான அழைப்புல தேவன் யாரையும் நிராகரிப்பது கிடையாது. மனமுகர்ந்து தேவனுடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டு தங்களை ஒப்பு கொடுக்கிற எந்த ஜாதியின் ஜனக்கூட்டமாயிருந்தாலும் தேவன் பரிபூர்ண இருதயத்தோடு அவர்கிட்ட சேர்த்துக் கொள்கிறார். அமிதமாகவே தேவன் நமக்கும் இந்த அழைப்பை கொடுக்கிறார். உபாகமம் 33:10-11 மோசே லேவியர்களை குறித்து ஆண்டவரிடத்துல சிபாரிசு பேசி ஆண்டவரிடத்துல மிக முக்கியமான ஒரு வார்த்தைகள் பேசுறது நான் படிக்கிறோம் பாருங்க. உபாகமம் 33:10-11 கர்த்தாவே அவர் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கை கிரியையின் மேல் பிரியமாயிரும். அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவருடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றார். மோசே ஆண்டவர்கிட்ட சொன்னார், ஆண்டவரே, இந்த லேவி கோத்திரம் சாதாரண ஜனம் இல்ல, ஆண்டவர் நீர் அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறேன். உம்முடைய ஆசரிப்பு கூடாரத்தின் ஊழிய பணியில அவர்கள் மிக முக்கியமான ஸ்தானத்துல இருக்கிறாங்க. அவர்களை கைவிட்டுறாதையும், அவர்களை நீ கைவிட்டுறாதையும், அவரோடு கூட இருக்க, அவளை ஆசீர்வதிங்க, அவருடைய சம்பத்துகளை உயர்த்துங்க, அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு எதிராக யார் எழும்புகிறார்களோ அவர்களுடைய இடுப்பு எலும்புகளை உடைத்து போடுங்க அப்படின்னு மோசே பேசுறத நான் படிக்கிறோம். யாரெல்லாம் பாபிலோனின் லேவியை போல இல்ல, எகிப்திலிருந்து புறப்பட செய்த லேவி கோத்திரத்தை போல ஒரு பிடிவாதமான கீழ்ப்படிதலின் தீர்மானத்துல நாம் நிலைத்திருப்போம் என்று சொன்னா, அன்னைக்கு மோசே அவர்களுக்காக சிபாரிசு பண்ணி பேசினது போல இன்னைக்கு கிறிஸ்து நமக்காக சிபாரிசு பண்ணி என்ன செய்வார்? பேசுவார். நம்முடைய சோதனையின் காலங்களில, நம்முடைய இக்கட்டுகளின் வேளையில நாம் சோர்ந்து போய் பலன் இல்லாம உடைந்து போயிருக்கிற தருவாயில எனக்காய் தேவன் பரிந்து பேசுவார். இன்னைக்கு மோசேயினுடைய வார்த்தைகள் தேவனுடைய காதுகளில் கிட்டினதுனால்தான் அவர்கள் பாபிலோனில் அந்த அருவருப்புகளுக்குள் அகப்பட்டிருந்த பொழுதும் மீண்டு வரும் பொழுது தேவன் என்ன செய்றார்? ஏற்றுக்கொள்கிறார். நான் எவ்வளவு தூரத்துக்கு இன்னைக்கு இந்த பாபிலோனில அருவருப்பில் நான் அகப்பட்டு இருந்தாலும் இன்னைக்கு நான் மனமாறி கர்த்தாவே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்தா என்னை உடனடியாக தேவன் என்ன செய்றார்? ஏற்றுக்கொள்கிறார். கடைசியா ஒரு வசனம், 1 பேதுரு 2:9 வசனம். 1 பேதுரு 2:9. அன்னைக்கு அவங்களை ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தின் மேன்மையான ஸ்தானத்தில் அமர வைத்ததை போல இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்து மேன்மையான இடத்துல உட்கார வச்சிருக்கிறார். அந்த மேன்மை இழந்து போவதற்கு எந்த அருவருப்புகளுக்குள்ளும் நாம் பங்குள்ளாதவர்களா இருக்க வேண்டும் என்பதற்கான மிக முக்கியமான ஒரு வார்த்தை வாசி. உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அவருடைய இரத்தத்தினால, அவருடைய பாடுகளினால, அவருடைய சொந்த பாடுகளினால் மீட்கப்பட்ட ஜனக்கூட்டமாகி நீங்களும் நானும் தேவனுடைய ஜனமாய், தேவனுடைய ராஜரீக ஆசாரிய கூட்டமாய், தேவனுடைய மேன்மையான மகிமை பொருந்தின அவருடைய பிரசன்னத்தை இந்த பூலோக ஜனங்களுக்கு அறிவிக்கும்படியான ஜனங்களாய், மீதமான ஜனக்கூட்டமாய் நான் நிலைத்திருக்கும் பொழுது இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற அழைப்புல, என்னை அழைத்திருக்கிற அழைப்புல எவ்வளவு உண்மையா நான் ஊழியத்திற்கு மாத்திரம் என்னை நான் ஈடுபடுத்திக் கொண்டு இந்த பூமியின் அருவருப்புகளுக்கெல்லாம் என்னை நான் இணைத்துக் கொள்ளாம எவ்வளவு தூரம் என்னை
கர்த்தருக்குள் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய செவிகளை கேட்டு நடந்து கொண்டிருக்க, அவருடைய சத்தத்தை கேட்டு நடந்து கொண்டிருக்க என்பதெல்லாம் நம்முடைய கேள்விகளாக நமக்கு இருக்க வேண்டும். தேவன் விரும்பின லேவியராய், அவருடைய ஜனமாய், அவருடைய கூட்டத்தில் நின்று அவரை உண்மையாய் சேவித்து அவர் வரும் பொழுது இவருக்காகவே காத்திருந்தோம் என்ற பரிசுத்த ஜனக்கூட்டத்தின் மந்தையில் ஒருவராய் நீங்கள் நான் நினைக்கப்படுவதே தேவனுடைய பரிபூர்ண சித்தமாய் இருக்கிறது. அதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட கரைகளை உடையவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த லேவி கோத்திரத்தை ஆண்டவர் மறுபடியும் அழைச்சு அவனை சுத்திகரித்ததை போல என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால் நம்மை சுத்திகரித்திருக்கிறார். அதனுடைய நினைவாகத்தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், இந்த திருவிருந்துல பங்கு கொள்கிறோம். நாம் அவருடைய ஜனங்களாய் மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்படிதான் அந்த 9வது வசனம் முடியுது. நாம் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினாலதான் நாம மீட்கப்பட்டிருக்கிறோம். இந்த லேவி கோத்திரம் அவருடைய விசுவாசத்தினால ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்டார். ஆனால் நாம் எதுவுமே செய்யாம அவருடைய ரத்தத்தினால கிரயத்திற்கு கொல்லப்பட்டு மேன்மையான ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஸ்தானத்தில் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்தை நாம் இழந்து போகாதபடி என்னை அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்பதை எண்ணி இந்த பூலோகின் அருவருப்புகள், மாமிச இச்சைகளுக்கெல்லாம் என்னை விளக்கி நான் லேவியர்களைப் போல தடுமாறி அந்த இடத்துல என்னுடைய முடிவை நான் நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்காம கடைசி அழைப்புல கர்த்தருடைய சமூகத்துல செவிசாய்த்து திரும்புவோம். தேவன் நம்மை அமிதமாய் ஆசீர்வாதத்தினாலும் அவருடைய நன்மையினாலும் அவருடைய பரிபூர்ண வழிநடத்துதலினாலும் இந்த பூமியின் கடைசி கால ஊழியங்களிலே நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். என்போடு அழைக்கிறேன். நம் யாவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள இரக்கமுள்ள ஆண்டவரே, மறுபடியும் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தமான ஓய்வு நாள் வேளையிலும் எங்களை ஆண்டவர் எவ்விதமான மேன்மையான ஸ்தானத்தில் தெரிந்து கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் நினைவு கூர்ந்து பார்த்து, இதோ நாங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் தேவனுடைய சொந்த ஜனமாயும் இந்த பூமியில தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைவு கூர்ந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழிய பணியில நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருந்து ஆண்டவர் வரும் பொழுது அந்த கடைசி அழைப்பின் பொழுது நாங்கள் காணாமல் போனவர்களாய் இருந்து விடாதபடி உடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டு ஆரவாரத்தோடு ஓடி வந்து உடைய வருகையின் பொழுது இதோ இவருக்காகவே நாங்கள் காத்திருந்தோம், இவரே என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லி உடைய வருகையின் பொழுது ஓடி இணைந்து ஆனந்த கழிப்போடு பிரலோகத்தின் இளைப்பாறுதலை பிரவேசிக்க கர்த்தர் எங்களுக்கு பாக்கியத்தை தந்தவர்கள். ஆண்டவர் நீர் எங்களை சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்ட அந்த நிகழ்வை நாங்கள் நினைவு கூர்ந்து பார்க்க முடியா இந்த பரிசுத்த திருவிருந்துல நாங்கள் பங்கு கொள்ள போகிறோம். இந்த நிகழ்வுகளை நாங்கள் பங்கு கொள்ளும் பொழுது நாங்கள் தேவனுடைய சொந்த ஜனக்கூட்டம் என்பதையும் நாங்கள் தேவனுடைய ராஜரீக ஆசாரிய கூட்டத்தில் ஒருவராய் இருக்கிறோம் என்பதையும் எங்களை இந்த பூமியின் அருவருப்புகளிலிருந்து நீர் பிரித்தெடுத்தீர் என்பதையும் எங்களுக்கான அழைப்பு மேன்மையானது, அதை பூமியின் மனிதர்களாலும் பூமியின் பலத்த சக்திகளாலும் அரசியல் வல்லமைகளாலும் கொடுக்க முடியாதது, அது என் தேவன் ஒருவரால் மாத்திரம் கொடுக்க முடிந்தது என்பதை புரிந்து கொண்டு இருக்கிற இருதயத்தின் அழுக்குகளையும் கசப்புகளை எல்லாம் நாங்கள் விட்டு விலகி என் தேவனுடைய சமூகத்துல பரிசுத்தமாய் நீதிமானாய் நீதியுள்ள கீழ்ப்படிதல் உள்ள ஜனமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். லேவியரை நீ பயன்படுத்தினது போல எங்களையும் எடுத்து பயன்படுத்தும். அவரை நீ ஊழியத்தில் தயார் செய்ததை போல எங்களையும் தயார் செய்து இந்த உலகத்தின் மத்தியில் அனுப்பிவிடும். நாங்கள் அதற்காகவே காத்திருக்கிறோம். நீ எடுத்து பயன்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.